VIT பண்பலை 90.8 பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சுதந்திர தின போட்டிகள் 2024. ஸ்ரீபுரம் ஸ்பார்க் சீனியர் செகண்டரி பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி கார்த்திகா M வழங்கும் தமிழ் உரை. பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேரா தியல்வது நாடு என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க நீங்காத பசி துன்பமும் தீராத நோய்களும் மேல் வந்து தாக்கும் பகைவர்களும் தன்னை சேராமல் வலிமையோடும் வளமோடும் விளங்குவதே நல்ல நாடாகும். அதுவே நமது பாரத நாடாகும் என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டு நான் இத்தகு வலிமை மிகுந்த பாரத நாட்டின் வீரம் மிகுந்த பண்பு பேணி நல்ல கல்வி அறம் பயிலுவேன் என்று உறுதி பூண்டு என் உரையை தொடங்குகிறேன் உங்கள் முன்னால். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நல்ல எண்ணம் கொண்டு வளர்ந்து வரும் நல்ல நண்பர்களுக்கும் ஆலமரமாய் படர்ந்து விரிந்து பல வளங்கள் பெற்றும் பற்பல வளங்கள் அருளியும் நிலைத்து நிற்கும் எம் இனிய தமிழ் மொழியின் என் இனிய வணக்கங்கள். எல்லைகளற்ற இந்தியா கடந்த காலமும் நிகழ்காலமும் இதுவே நான் இன்று பேச போகும் தலைப்பாகும். ஆஹா, எல்லைகளற்ற இந்தியா என்ன ஒரு அற்புதமான தலைப்பு! ஆம், நம் நாட்டின் பார்ப்பிற்கும் பண்பிற்கும் கலாச்சாரத்திற்கும் மொழியிற்கும் உணவிற்கும் பாரம்பரியத்திற்கும் மக்களுக்கும் எந்த எல்லைகளுமே கிடையாது. நாம் திரும்பி பார்க்கும் திசை எங்கும் இந்தியா இந்தியா என்ற நமது நாட்டின் பெயர் நிலைத்திருக்க ஒவ்வொரு இந்தியர்களும் அயராது உழைத்தனர், உழைக்கின்றனர், இன்னும் உழைத்துக் கொண்டே இருப்பர். கடந்த காலத்தில் டாக்டர் BR அம்பேத்கர், அறிவில் சிறந்து அரசியல் தலைவர்கள் திரு மகாத்மா காந்தி, திரு நேரு, பண்பாளர் விவேகானந்தர் போன்றோர் நமது நாட்டின் பெயரை உலகம் முழுவதும் பரவச் செய்தனர். அது மட்டுமல்லாது ஆங்கிலேயர் படையெடுப்பிற்கு முன்பே நமது ராஜராஜ சோழர் பெருவணிகம் செய்தும் வீரத்தை பறைசாற்றியும் பல உலக நாடுகளை தன்வசப்படுத்தி நமது இந்திய எல்லைகளை விரிவுபடுத்தினர். நிகழ்காலத்தில் இந்தியர் இல்லாத இடமே இல்லை என்பது போல் அரசியல், கல்வியில், விளையாட்டு, மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி, வணிகம், மென்பொருள் என எல்லா துறையிலும் இந்தியர்கள் ஆதிக்கம் பெருமளவு உள்ளது. இதற்கு சான்றாக அரசியல் துறையில் திருமதி கமலா ஹாரிஸ், திரு ரிஷி சுனக் நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இக்காலத்திலேயே இவ்வளவு புகழை கொண்ட இந்தியா எதிர்காலத்தில் சொல்லவா வேண்டும்? நமது நாட்டின் தனித்துவத்தை நிலைநிறுத்தி தனக்கென உரிதான ஆளுமை திறனோடு ஒவ்வொரு இந்தியர்களும் தம் கலாச்சாரத்தாலும் மொழியாலும் அறிவு கூர்மையாலும் ஆற்றலாலும் இந்த உலக நாடுகளை ஆளப்போகிறனர். உலக அரசியலில் நம் நாட்டின் ஆதிக்கம் விரிவடைந்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் மற்ற வளர்ந்த நாடுகள் நம்மை பார்த்து வியக்கின்றனர். புதிய கண்டுபிடிப்புகள் இந்தியா தனது பங்காற்றலை உயர்த்தி கொண்டே போகிறது. மருத்துவ துறைகளிலும் இந்தியாவின் முன்னேற்றம் அபாரமாக உள்ளது. பல நாட்டு மாணவர்கள் தங்கள் கல்விக்காக இந்தியாவிற்கு வருகை தருகின்றனர். நமது கல்வி உலக தரத்திற்கு இணையாக உள்ளது. வேளாண் துறைகளிலும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக உள்ளது. அதற்கு சான்றாக நம் நாடு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி என பல சாதனைகளை செய்து காட்டியுள்ளது. விளையாட்டு துறையில் மிகச் சிறந்த வளர்ச்சி அடைந்துள்ளது நம் இந்தியா. நமது விளையாட்டு வீரர்களின் திறன் அனைத்து விதமான விளையாட்டுகளிலும் வெளிப்படுகிறது. படைத்திறனில் இந்தியா எந்த வளர்ந்த நாடுகளுக்கும் சளைத்ததில்லை. நம் எல்லைகளையும் மக்களையும் பாதுகாத்து வளர்ந்து வருகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக இந்தியா அன்றும் இன்றும் என்றும் தனது கொடை குறையாது தன் கொடை பண்பை பெருகிக் கொண்டே போகிறது. நம் மொழி திறன் வளர்ச்சி பல உலக நாடுகளின் ஆட்சி மொழியாக அமைந்துள்ளது. எத்தனையோ இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். இத்தனை சிறப்பு மிக்க நம் பாரத நாட்டின் வளங்களையும் பண்பு நலன்களையும் மாசற்று காப்புவதே நமது கலையாய் கடமை என எண்ணி இந்நாட்டின் மாணவ செல்வங்களான நாம் நம் இந்திய தாயின் எல்லைகளை மேலும் விரிவடை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், நம்மை பெற்றெடுத்த தாய் நாட்டின் புகழை என்றும் காப்போம். நன்றி, வணக்கம்.